ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம். 2 நண்பர்கள் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தனர். அதில் ஒருவர் லஞ்சம் வாங்குபவர். இஷ்டம் போல் செலவு செய்வார். அவர் மனைவி மக்களும் ஆடம்பரமாக செலவழித்து மகிழ்ந்தனர். ஆனால் என்றாவது ஒரு நாள் தவறுக்குரிய தண்டனை கிடைக்குமே என்ற பயம் தன் மனதுக்குள்ளே நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஆனால் இவரது நண்பர் கர்த்தருக்கு பயந்தவர். 1 ரூபாய் கூட லஞ்சமாக பெறமாட்டார். அவரது முகம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும். ஒரு நாள் அவரை சந்திக்கும் எண்ணத்துடன் விடுமுறை என்று நண்பரின் வீட்டுக்கு சென்றார் முதலாம் நண்பர். இன்முகத்துடன் வரவேற்ற அவர், நண்பனே, லஞ்சம் வாங்குவதிலும் அதை செலவழிப்பதிலும் ஒரு நாளும் மகிழ்ச்சி கிடைக்காது. நிம்மதியாக நீ வாழ விரும்பினால் ஆண்டவரின் நினைவு உனக்கு வேண்டும். பணம், சினிமா, தீய நண்பர்கள், மதுவால் வரும் மகிழ்ச்சி இவையெல்லாம் தற்காலிகமானதே. நேர்மை, உண்மை, ஒழுக்கமுடன் வாழ்வதே உயர்வதற்கான வழி. இனியாவது லஞ்சம் வாங்காதே. அப்போது உன் மனம் அமைதி அடையும். அப்போது மகிழ்ச்சியை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது என்றார். இனி லஞ்சம் வாங்காமல் நெஞ்சம் நிமிர்ந்து வாழ்வேன் என மனதில் உறுதி கொண்டார் நண்பர். ஆம் பிரியமானவர்களே, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று வேதம் சொல்லுகிறதை அறிவோம் அல்லவா?